ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். என்னடா அவுட்டோரில் நின்றுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே நிற்கிறேன். வெளியே இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் காலையில் இப்போ வாக்கிங் போவேன். வாக்கிங் போயிட்டு கடைசி ரவுண்ட் போகும்போது ஜீனு, எங்கள் வீட்டில் ஜீனு இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஜீனுவையும் கூப்பிட்டுட்டு நான் வாக்கிங் போனேன். வாக்கிங் போன ஒரு இடத்துல ஜீனு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இந்த வீட்டுக்கு குடி 3 மாதம்தான் ஆகுது. நாங்கள் பல வருஷமாக இந்த வீட்டில் இருக்கோம். இந்த ஏரியாவில் நிறைய நாய்கள் இருக்குது எங்கள் ஏரியாவில். ஆனால் யாருக்கும் எந்தவித சிரமமுமே கொடுக்காத ஜீவன்கள் அதுக்கு பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கும். இவங்க 3 மாதம்தான் ஆகுது. காலையில் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஜீனு அங்கே அவங்க காம்பவுண்ட் பக்கத்தில் ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு வைக்கிறதுக்கு 2 போஸ்ட் நட்டுருப்பாங்க இல்லைங்களா? அந்த போஸ்ட்டில் போய் அந்த ஜீனு யூரின் பண்ணிடுச்சு. அது யூரின் பண்ணதும் அந்த வீட்டு ஓனர், புதுசாக வீடு கட்டியிருக்காங்க, அவங்களோட சைடில், அதாவது அந்த வீட்டோட சைடில் காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் அந்த போர்டு இருக்குது. போர்டில், அதாவது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல காம்பவுண்ட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல்ல, காம்பவுண்ட் இங்கே இருக்கா, போஸ்ட்டு இங்கே இருக்குது. இங்கே தானே இருக்குது போஸ்ட்டு. காம்பவுண்டுக்கும் போஸ்ட்டுக்கும் நடுவுலையே 1 அடிக்கு மேலே கேப் இருக்குது. இதே மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த இதுலேயும் அவங்க வீட்டில் காம்பவுண்டுக்கும் போஸ்ட்டுக்கும் 1 அடி கேப் இருக்குது. அதுவும் கேட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை கேட்டுக்கு 2 பக்கம் ஏதாவது இடைஞ்சலாக இருக்கிற இடத்துலையோ இல்லை. கேட் கிழக்கு பார்த்துருக்கு. இது வடக்கு பார்த்த காம்பவுண்ட் செவர். அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது, அதில் 2 போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டில் இந்த நாய் போய் யூரின் பண்ணிடுச்சு. எங்கள் ஜீனு தான், எங்கள் நாய் தான். நான் தான் கையில் கூட்டிகிட்டு போனது. அங்கே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். ஜீனு அப்படி பண்ணிடுச்சு. உடனே அந்த வீட்டு ஓனரு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அப்படி பேசலாமான்னு தெரில. அந்த நகருக்கு அவங்க ஒரு 3 மாதம்தான் ஆகுது. இந்த நகரில் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கோம். அங்கே இருக்கிற இந்த நிறைய நாய்கள் இருக்குது அந்த நகரில். அது எல்லாமே ரொம்ப நாளாக இருக்குது. இவங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அந்த ஜீவன்கள் அங்கே வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு கர்ட்டசி இல்லை. இந்த மாதிரி இன்னொரு வீட்டில், நம்ம நகரில் இன்னொரு வீட்டில் இருக்கிறவங்க, அவங்கள நம்ம இப்படி பேசலாமா அப்படின்ற ஒரு சின்ன கர்ட்டசி கூட இல்லாமல் அவங்க அப்படி கத்துறாங்க. என்ன உங்கள் நாயை கொண்டு எங்கள் இதில் இந்த மாதிரி யூரின் பண்ண விட்டுட்டீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நீங்கள் வச்சதா சட்டமா? இன்னும் கண்ணா பின்னான்னு நான் ஒன்றுமே பேசலை, ஆனால் கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. ஏன் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா நான் விசாரித்தப்புறம் அங்கே சுற்றி இருக்கவங்கெல்லாம் சொன்னது, எல்லாத்துக்கூடையுமே பிரச்சனை 3 மாதம்தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே எல்லாத்துக்கூடையும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் என்ன இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு கேட்டதுக்கப்புறம் நிறைய பேர் இது என்கிட்ட சொன்னாங்க. இது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா எங்கள் காலனியில், எங்கள் நகரில் நாய்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நிறைய நாய் இங்கே சுற்றிட்டுருக்கு. அதுக்கு பிஸ்கட் போடுறவங்க, சாப்பாடு வைக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா? அந்த நாய்கள் எங்களுக்கு ரொம்ப நன்றியோடு நடந்துக்கும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போது இவங்க நாளைக்கு போஸ்ட் அங்கே இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டில் அவங்க ரெகுலராக எல்லா நாயுமே யூரின் பண்ணதான் செய்யும். இவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த இடத்துல எல்லா நாயும் கும்பலாக சேர்ந்து படுத்துட்ருக்கோம். எல்லா நாய்களும் அந்த போஸ்ட்டில் யூரின் பண்ணி வைக்கும். இப்போது இந்த அம்மா இவ்வளோ காண்டாகி அவங்க கத்துனது பார்த்தா, நாளைக்கு அந்த போஸ்ட்டில் ஒரு தெருநாய் யூரின் போச்சு அப்படின்னா இவங்க கல் எடுத்து அடிப்பாங்க. அது அங்கே வரக்கூடாதுங்கிறக்காக கல் எடுத்து அடிக்கிற கூட அவங்க தயங்க மாட்டாங்க. அப்படி இவங்க ஒரு கல் எடுத்து ஒரு நாயை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க இன்னைக்கு வந்தவங்க, அந்த நாய்க பல வருஷமாக அங்கே இருக்குது. அப்போ அந்த நாய் என்ன பண்ணும்? தன்னோட இடத்துக்கு இடைஞ்சல் வந்துருச்சு அப்படின்னு நினச்சா அந்த நாய் வர்றவங்க போகிறவங்கள பார்த்து கருவுமா கருவாதா கர்ரு கர்ருன்னு சவுண்டு விடும். அதே மாதிரி இல்லை, கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் போனாங்கன்னா அது துரத்த ஆரம்பிக்கும். அது அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கிக்காரன் வரமாட்டேன்பாங்க, காய்கறிக்காரங்க வரமாட்டேன்பாங்க, பால்காரங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு கொண்டு கொடுக்குறவங்க உள்ளே வர்றதுக்கு பயப்படுவாங்க அந்த நாய் குலைச்சதுன்னா. அதே மாதிரி வீட்டில் நாய் குலைச்சிட்டு அது கொஞ்சம் வெறியிட்டு இருந்துச்சுன்னா எப்படி குழந்தைகளெல்லாம் விளையாட விடுறது?
முடியாது. வீட்டுக்கு நகரில் இருக்கவங்களும் பயப்படுவாங்க. இது வந்து ஒன்றுமே பண்ணாமல் பேசாமல் இருந்த நாய்களுக்கு இவங்க வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை அந்த நாய்களுக்கு கொடுத்து அந்த நாயை ஒரு மாதிரி விக்ரஸாக பண்ணி வச்சிடுறாங்க. அப்போது நம்ம நிம்மதியும் சேர்ந்து போகுது இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நாயும் எங்களுக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்கல. ஆனால் ஒருத்தங்க தேவையே இல்லாமல் அவங்க ஒரு கடுப்பு, அவங்களுக்கு அங்கே டாய்லெட் போகக்கூடாது, ரோட்டில் ஒரு நாய் டாய்லெட் போகிறதுனால என்னங்க நடந்துரும்? இவங்களுக்கு என்ன, இவங்க அந்த 5.5 சென்ட் இடத்த வாங்கி வீடு கட்டி வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இந்த 5.5 சென்ட்டுக்குள்ளே என்ன நடக்குதோ அதுதான் உங்கள் பிரச்சனை. ரோட்டில் ஒரு நாய் யூரின் போகக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவும் ஒருத்தங்க வீட்டு நாய், அவங்க பிடிச்சிட்டு வர்ற நாய் யூரின் போகக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அதை வேணால் நீங்கள் தடுத்துருவீங்க. தெருநாயை நீங்கள் கல்லெடுத்து தானே அடிப்பீங்க. அப்படி அது கல்லெடுத்து அடிக்கும்போது அதுவும் பயத்தில் தன்னை என்ன தாக்கிடுவாங்களோ அப்படின்னு பயந்து போய் அதுவும் திரும்பி தாக்க தானே ட்ரை பண்ணும். அப்போ நாயை தப்பு சொல்ல முடியுமா? அனாவசியமாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அந்த நகருக்கே நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்க. அப்போ எல்லாரும் என்ன கேட்பீங்க? நான் என்னம்மா பண்ணேன், எனக்கேம்மா இந்த கஷ்டம், நான் என்னம்மா பாவம் பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையேம்பிங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு எதெல்லாம் பாவம்னு சொல்லி? ஒரு ஜீவன் அங்கே நிம்மதியாக இருக்க விடாமல் நீங்கள் பண்ணுறீங்க, அது கூட பாவம்தான். புரியுதுங்களா? நம்ம நகர்காரங்க ஒரு மரியாதையான ஆட்கள், அவங்க கிட்ட இப்படிதான் வெறிகிட்டு வருவீங்களா சண்டை போடுற மாதிரி? எப்படி வரலாம், என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கத்திட்டு வரக்கூடாது. அம்மா இங்கே என் குழந்தைங்களாம் சைக்கிள் ஓட்டுறாங்க, நாங்கள் இங்கே நடப்போம், நீங்கள் நாய் இந்த மாதிரி பண்ணாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சாஃப்டாக தானே சொல்லணும். எதுக்கு வெறிகிட்டு வரீங்க? அப்போ உங்களோட இது என்ன? நாங்கள் வீடு கட்டி வந்துட்டோம், அப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட எதுவும் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் எங்கேயாவது நிலாவில் போய் தனியாக வீடு கட்டி நாய் இல்லாத பேய் இல்லாத இடத்துல வாழணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது எங்கள் காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது யார் பண்ணியிருப்பா? இது எப்படி இங்கே இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்கள். இது வந்து யார் பண்ணா அப்படின்னா மயில். இங்கே ஃபுல்லாக மயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்க இல்லையா, அதில் கரையாக தெரியுது இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயில் பண்ணுற வேலை. எங்கள் வீட்டில் வந்து மேலே நாங்கள் கார் ஷெட்டுக்கு அந்த ஷீட் போட்டிருக்கோம், அந்த ஷீட்டில் வந்து மயில் ஏறி விளையாடும். அப்படி ஏறிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற மயில் காம்பவுண்டு ஃபுல்லாக அந்த ஷீட் பண்ணி வச்சுட்டு போயிடும். சரியா? இப்போது மயில் அப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மயிலை நம்ம என்ன கல்லெடுத்து அடிக்க முடியுமா? அடிச்சிட முடியுமா மயிலை? உள்ளே போய் உட்காரணும். மயிலை அந்த மாதிரி கல்லெல்லாம் எடுத்து அடிச்சிட முடியாது. அப்படி நம்ம பண்ணோன்னா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். புரியுதுங்களா? மயிலுக்கு அந்த மாதிரி, அது மாதிரியே காக்கா, புறா, கிளி எல்லாமே வந்து சுற்றிட்டு எல்லாமே இந்த மாதிரி அசிங்கம் பண்ணி வச்சுட்டு தான் போகும். அதுக்காக அது மேலே எல்லாம் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு வந்திருக்கோம், நம்ம கூட இன்னும் சில உயிர்கள் வாழ வந்திருக்கு. அந்த உயிர்கள் அதோட வேலையை செஞ்சுட்டு போகுது. நாய்களுக்கு பாத்ரூம் எல்லாம் கிடையாது, அது எங்கே வேணாலும், அதுவும் நாய்கள் அதோட டெரிட்டரியை, அதாவது அவங்க வாழ்விடத்தை முடிவு பண்ணுறதுக்கே வேறு நாய்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்கே யூரின் போய் தான் அந்த இடத்த தன்னுடைய எல்லையை அது நிர்மாணிச்சிருக்கோம். புரியுதுங்களா? அது நாய்களோட வேலை. அந்த நாய் அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு ஓனர் பிடிச்சிட்டு வர நாயை போட்டு கத்துன்னு கத்துனா என்னாகும் அப்படின்னு சொல்லி யோசனை படிப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நாய் அப்படி பண்ணுறது உங்களால் தாங்க முடியாது. அது நாளைக்கு ஓனர் இல்லாத நாயை கல்லெடுத்து அடிப்பீங்க. அது அந்த நகரில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த நாய் பிரச்சனை கொடுக்கும். அதானே? இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நாய் எல்லாம் குறைக்குது, ஏன் நாய் எல்லாம் கடிக்க வருது அப்படின்னா, இந்த மாதிரி 4 ஜென்மங்க பண்ணுறது தான் அந்த நாய்களை டென்ஷன் ஆக்குது. இது கருமா வரும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. நம்ம வீடு, அதாவது நம்ம காம்பவுண்ட் கட்டியிருக்கோம்ல, அது மட்டும்தான் நம்மளுது, நம்ம காசு கொடுத்து வாங்கின விஷயம். மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற காற்று, தண்ணி எப்படி எல்லாத்துக்கும் பொதுவோ அதே மாதிரி இந்த உலகம் மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, எல்லாத்துக்குமே பொது. நீங்கள் ஒரு யானை வருது இல்லையா, கிராமத்தில் மலையோரத்து கிராமங்களுக்கெல்லாம் யானை வருது இல்லையா, அது வீட்டையே கூட தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நாயின்றது நம்ம கூட நடந்துட்டும் வாழ்ந்துட்டும் இருக்குங்கிறனால அந்த நாயை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க. அந்த நாய்க்கும் ரெக்கை இருந்துச்சுன்னா அதுவும் மயில் மாதிரி பறந்துடும். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு நாயையோ பூனையோ
கோழியோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மிருகங்க அது வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு எந்த இடைஞ்சலும் கெடுதலும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒருத்தரை இவ்வளோ மற்றகமாக திட்டுறது, ஒரு அசிங்கமாக பேசுறது அப்படிங்கிற விஷயத்தையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கருமா வரும். அப்புறம் நான் என்னப்பா பண்ணேன், நான் எந்த தப்புமே பண்ணலையே, ஏமா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான் தப்பு. இதெல்லாம் நீங்கள் செய்கிற தப்பு. இதுக்கான கருமாக்கள் உங்களை வந்து அடைஞ்சே தீரும். புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதோ, இன்னொரு உயிருக்கு நம்மளும் ஒரு உயிர், அதே மாதிரி இன்னொன்று அது நாயாக இருந்தாலும் அது ஒரு உயிர், அதை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த வீட்டு ஓனரம்மா அதுவும் புதுசாக குடி வந்து நாங்கள் வீடு கட்டியிருக்கிறோம், நாங்கள் பெரிய வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கரத்தில் பேசுகிறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. அது உங்களுக்கு கருமாவை தான் கொண்டு வந்து கொடுக்குங்கிறதுனால தான் இவ்வளோ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கருமாக்களையும் தயவு செஞ்சு வாங்கிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.